Welcome for this RR Academy YouTube channel. தமிழ்நாடு ஃபுல்லா நேர பார்த்துட்டு இருக்கிற +2 முடிச்ச மாணவ மாணவிகளுக்கும் நேர வந்திருக்கிறவங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை பிகாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். பிகாம் ஜெனரல் இதுதான் ரொம்ப வருஷமா இருக்கு. பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இதுவும் ஒரு 30 வருஷமா இருக்கு. பிகாம் ஹானர்ஸ் இது ரீசெண்டா ஒரு 5 இயர்ஸா தான் இருக்கு. பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இதுவும் ஒரு 5 இயர்ஸ். பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், மார்க்கெட்டிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் ரீசெண்டா இருக்கு. ஏன் சார் இவ்வளவு பிகாம் இருக்குது அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாகி போச்சு. நிறைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிகாம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறது? பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறாங்க. அவ்வளவுதான். எந்த பிகாம் சிறந்தது? எல்லா பிகாமும் ஒண்ணுதான். ஏன் சார் பிரிச்சு கொடுக்கறாங்க? கன்வீனியன்ட்காக கொடுக்கறாங்க. அது நம்ம பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிவதில்லை. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு பிகாம். பிகாம் ஜெனரல் அது காமன். கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னா என்ன சார்? கம்பெனிஸ் பத்தி கொஞ்சம் வரும். அதை விட இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யாரெல்லாம் மேத்ஸ் எடுக்கலையோ +2ல அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது இது. இதுல மேத்ஸே கிடையாது. இதுல மேத்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் டே காலேஜ்ல சேரணும், ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேத்ஸ் இல்ல. என்ன பண்றது? பிகாம் கார்ப்பரேட் அப்ளை பண்ணாதான் அவருக்கு கிடைக்கும். பிகாம் ஜெனரல் அவர் அப்ளை பண்ணா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சார் பிகாம் டே காலேஜ்னா என்ன சார்? அது அப்புறம் வரேன். சில டே காலேஜஸ்ல ஃபீஸ் கம்மி. ஏன்னா அது கவர்மெண்ட் எய்டட், யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எய்டட், ஃபீஸ் கம்மி. அப்ப நான் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரே விடிவு காலம் இதுதான். சேஃபா அவங்க இதுதான் போடணும். இது போட்டா கிடைக்காது. சரி, பிகாம் ஹானர்ஸ் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒண்ணும் கிடையாது. ஹானர்ஸ்னா 4 வருஷமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்ற பார்வை முதல்ல இருந்தது. எல்லாம் ஒண்ணுதான். அப்ப என்ன சார் அது ஹானர்ஸ்? ஒண்ணு இல்ல. பிகாம் ஹானர்ஸ் எடுத்தவங்களை இந்த மே மாதம் ஒரு மாசம் லீவ் டைம்ல ட்ரைனிங் எங்கேயாவது போக சொல்லுவாங்க. ஒரு பேங்க், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஒரு கம்பெனி, ஒரு ஆடிட் ஆபீஸ், அப்படி போக சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு, பிகாம் ஹானர்ஸ்ல சீட்டும் கம்மி தான், 40 பேர் தான். இதுல எல்லாம் 80 பேர் லிமிட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. இது 40 சார். பிகாம் A&F அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அதுவும் இதுவும் ஒண்ணுதான். மறுபடியும் இதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? அதாவது இந்த பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் டெப்தா இருக்கும். ஃபினான்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் டெப்த். அவ்வளவுதான், ரொம்ப டெப்த் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தியரி சப்ஜெக்ட் கொஞ்சம் இதுல குறையும். இதுல எல்லாம் தியரி சப்ஜெக்ட் 2 அதிகமா இருக்குன்னா இதுல இந்த 2 சப்ஜெக்ட் குறையும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சார் இதுல மேத்ஸ் உண்டா? உண்டு. இதுல மேத்ஸ் உண்டா? உண்டு. இதுல மேத்ஸ் உண்டா? உண்டு. இதுல இல்ல. இந்த பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் இதுலயும் மேத்ஸ் மோஸ்ட்லி இல்ல. ஏன்னா எல்லாமே டிகிரி. இன்னொன்னு, இதை நான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும். இப்ப சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதுதான் இருக்கும் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்ல பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோம். அப்படியே எழுதி ரைட்டிங்ஸ்ல இங்க மட்டும் ஸ்பெஷலைசேஷன் இன் அப்படின்னு போட்டு அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பேங்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. செப்பரேட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரே சர்டிபிகேட் தான். பிகாம் இங்கதான் அந்த லைன் வரும். கம்பெனில HR அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரு 40 வருஷம் காலேஜ்ல இருந்துங்க, எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால நல்லது சொல்லணும் தான் இன்னைக்கு இதை நான் சொல்றேன். சார் பிகாம் இது நேற்று முந்தா நாள் ஒரு பேரண்ட், சார் பிகாம் CAன்னு ஒண்ணு இருக்கு சார். அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல சார், நான் பார்த்தேன். அது கம்ப்யூட்டர்
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சிஏ இல்ல, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிலாம் இல்ல சார். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அக்கௌண்ட்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் பேர்ல பிரியம் இருந்து அது எடுக்கலாம். அப்ப ரெண்டும் வரும், பிகாமும் வரும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் வரும். வேணும்னா எடுத்துக்கலாம். பிசிஏ எடுக்கிறதுக்கு பதிலா இதை எடுத்துக்கலாம். ஆனா காலேஜ்ல இதுக்கெல்லாம் தான் டிமாண்ட் தவிர அதுக்கு இல்ல. சரி, மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் ஒரு சப்ஜெக்ட், பேங்கிங் ஒரு சப்ஜெக்ட். ரைட். ஐஎஸ்எம்னா என்ன சார்? இதுவும் கொஞ்சம், அதாவது பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பிகாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து பிகாம் வரா, அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட கோர்ஸ் ஐஎஸ்எம். இதுல அக்கௌண்ட்ஸ் ஒரு பேப்பரோ 2 பேப்பரோ வரும், அவ்வளவுதான். விஷயம் எல்லாம் வேற. அப்போ அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிகாம் கிடைக்கணும்னு ஏற்படுத்தப்பட்ட கோர்ஸ் ஐஎஸ்எம். அது என்ன சார்? அது ஐஎஸ்எம். அதுல கம்ப்யூட்டர் கொஞ்சம் வரும். பிகாம் பிஏ ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். இது சில காலேஜஸ்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில பிஎஸ்ஜி, கோயம்புத்தூர், சிவநாடார், இதை தவிர இன்னும் வேற பிகாம் இந்த வருஷம் உருவாகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் பிகாம்ல பெண்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சார் என்ன சப்ஜெக்ட்னா பிகாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கலாம். சார் வேற என்ன சப்ஜெக்ட் சார் இருக்குது? ஆடிட்டிங், பிகாம் ஆடிட்டிங் வரலாம். பெண்டிங் இருக்குது நிறைய சப்ஜெக்ட்ஸ். பிகாம்ல 30 சப்ஜெக்ட் இருக்கு. 30ல 2 சப்ஜெக்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் பேலன்ஸ் கொடுக்கலாம். ஆனா எல்லா பிகாமும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இத பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எந்த பிகாம் கிடைச்சாலும் எடுத்துக்கங்க. சரி, இதுல ஒரே ஒரு சஜஷன் நம்ம பார்க்க வேண்டியது இங்க, அதாவது பிகாம் இல்ல காலேஜா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இத பேர் கேம்பஸ் சொல்லுவாங்க. கேம்பஸ் இன்ஜினியரிங் அப்படி சொல்லுவாங்க. நீங்க முடிவு பண்ண வேண்டியது கேம்பஸ் முக்கியமா, பிகாம் முக்கியமா?